வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு மைன்கிராஃப்ட் கேமில் ஒரு சீரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இந்த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மைன்கிராஃப்ட் வேர்ல்டு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா டிராகன்ஸ் இருக்கும். அந்த டிராகன்ஸ் எல்லாம் நம்ம மவுண்ட் பண்ணி நம்ம அது மேலே பறக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்மளுக்கு டாஸ்க் என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு டிராகனை கண்டுபிடிச்சி அது மேலே வந்து நம்ம பறக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட டாஸ்க். இதே மாதிரி நிறைய பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்க்கு வரும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ போய் பேசிக் டூல்ஸுக்கான மரம் அதெல்லாம் போயிட்டு நம்ம இது பண்ணுவோம். அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கேமிங் சேனல். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு இருங்க கைஸ், ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க ட்ராகன் ஃபயர் லைட்டுன்ட்டு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே ட்ராகன்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம இதை அப்புறம் பார்த்துப்போம். இப்போதைக்கு நம்ம போயிட்டு நம்மக்கிட்ட வந்து வுட்டு 2 தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கேயாச்சும் மரம் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நிறையா வுட்டு எடுத்துகிட்டு அது மூலிமா டூல்ஸ் செய்வோம். கைஸ் எடுத்தோன்னே எங்கே பாருங்கள் ட்ராகன் இருக்குது. ஆனால் எப்படி ட்ராகன்? அதாவது கைஸ் இப்போ ட்ரேடர்ன்ட்டு ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, அவன் வந்து 2 ஏதோ கூப்பிட்டு வருவான். அது மாதிரி இப்போ இந்த கேம் இதில் வந்து ட்ராகனை கூப்பிட்டு வர முடியும் போல். நல்லா இருக்குங்க கைஸ். இந்த மாதிரி தான் வந்து ட்ராகன்ஸ் அங்கங்கே இருக்கும். ஆனால் இந்த ட்ராகனை வேணாம், நம்ம கொஞ்சம் பெரிய ட்ராகனாக பார்த்து அது பிடிச்சி நம்ம பறப்போம். இங்கே பாருங்கள், அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, அதெல்லாம் வந்து ட்ராகன் இருக்கிற அந்த கோட்டையா அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இங்கே ஒரு மரம் இல்லை. அதனால் ஏதாச்சும் ஒரு மரம் இருக்க இடத்துக்கு போய் ஃபஸ்ட்டு மரம் டூல்ஸ் செய்யணும். அப்போ தான் வந்து நம்ம கல்லஸ் வந்து மைண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து அங்கே ஒரு மரம் இருக்குது. இருங்க, அங்கே போயிடுறேன். ஓகே, வந்துட்டோம். இங்கே அப்படியே மேலே போவோம். மேலே தான் பார்த்தீங்கன்னா மரம் இருக்குது. அப்படியே ஏறுறான். ஓகே, ஏறியாச்சு. இதான் இங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்களா ட்ராகன் நல்லா இருக்குது, ப்ளூ கலராக பார்க்கலாம். இந்த டக்குன்னு நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? சேடல் வேணும்னு நினைக்கிறேன். அது நம்ம செய்ய வந்து அயன் அப்புறம் 3 லெதர் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயோ விளையாண்டது கேம்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம வந்து வுட்டை மைண்ட் பண்ணிப்போம். ஓகே, வுட்டை வந்து மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிளாங்க் செஞ்சுப்போம். பிளாங்க் செஞ்சுட்டு இது கிராஃப்டிங் டேபிள் செய்யணும்ல. ஓகே, கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுப்போம். ஓகே, ஸ்டிக்கு ஒன்று செஞ்சுப்போம். கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செஞ்சுப்போம். ஓகே கைஸ், இப்போ இது வேணும், பிக்காக்ஸ் செய்யணும். இருங்க, எனக்கே மறந்துடுச்சு கைஸ். எப்படியோ வருமே. இருங்க ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் கீழே வைப்போம். வெயிடா வச்சாச்சு. ஓகே, இப்போ இருங்க, இதுக்குள்ளே ஓகே வந்துச்சு. பிக்காக்ஸ் செஞ்சுப்போம். ஓகே கைஸ், பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ போயிட்டு வந்து ஸ்டோன் இங்கேயே ஒரு பக்கத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே போய் ஸ்டோன் வந்து மைன் பண்ணுவோம். அதான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு போய் ஸ்டோனை வந்து மைன் பண்ணுவோம். ஓகே, ஆடு வேணும் நண்பர்களே. ஏன்னா வந்து பெட்டு செய்ய இங்கே ஒரு ஆடு பார்த்துருக்கேன். இன்னொரு 2 ஆடு வேணும். அது வந்து தேடணும் எங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு. ஓகே, இருங்க, பட்டுன்னு ஸ்டோனை மைன் பண்ணிப்போம். இதே போதும் இப்போதைக்கு ஒரு ஸ்குவாடும் இன்னொரு பிக்காக்ஸும் செஞ்சுப்போம் ஸ்டோனில். ஓகே, ஸ்குவாடு 1, பிக்காக்ஸ் 1 செஞ்சுப்போம். ஓகே கைஸ், இப்போ என்ன பண்ணுவோன்னா வந்து இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஆடை ஓகே 2 ஆடு இருக்கோ. அந்த பக்கம் ஒரு ஆடு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம் கைஸ், பார்த்தீங்களா வருது. ஓகே, வேறு வழி இல்லை, இந்த ஆடை வந்து நம்ம போட்டு தள்ளி தான் ஆகணும். செத்துருச்சு. ஓகே, இங்கே ஒரு ஆடு இருக்குது. தம்பி மன்னிச்சிருப்பா. ஓகே கைஸ், 2 இது கிடச்சிருச்சு உள்ளு. இன்னும் ஒரு ஆடு வேணும். ஓகே, இங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கங்கே நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள், என்னடா அது? அதாவது ட்ரேடர் தான் போல் இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான். இருங்க, இவங்ககிட்ட சேடல் இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இவங்ககிட்ட வந்து சேடல் இருக்குது. பட் ஆனால் இந்த டாஸ்க் படி நம்ம வந்து இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சேடல் வாங்கக்கூடாது, நம்மளே வந்து செய்யணும். அதனால் இப்போதைக்கு போயிடுவோம், நம்மளே வந்து சேடல் செய்வோம். ஓகே, இப்போதைக்கு டக்குன்னு எங்கேயாச்சும் பார்ப்போம் எதாவது இருக்குதான்ட்டு. நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா ஒரு சீப்பை கண்டுபிடிக்கணும். ஏதாச்சும் ஒன்று பார்ப்போம் எங்கேயாச்சும் இருக்குதான்ட்டு. என்னடா அது எரிஞ்சிட்ருக்குது கைஸ். இருங்க போய் பார்ப்போம். என்ன இடம்னு தெரில, பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்குது. என்னடா அது? இங்கே பாருங்க சார், பயங்கரமாக இருக்குங்க. லாவா ட்ராகன் போல். நல்லா இருக்குது கைஸ். அப்படின்னா நெதரில் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரில. இங்கே எப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்குங்க. நெதர்லாம் போனால் அதெல்லாம் நம்ம போக பார்க்கலாம்.
இப்போதைக்கு உள்ளே எதாவது செஸ்ட் கியர் இருக்குமா என்னன்னு தெரில. உள்ளே பார்க்கலாமா? இது எதுவும் அட்டாக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே ஏதோ இருக்குது, ஆனால் அது வந்து செஸ்ட் மாதிரி தெரில. சரி, நாமளே இந்த கேமுக்கு புதுசு, அதனால் வந்து டீசெண்டாக போயிடுவோம். இப்போதைக்கு நம்ம அதே தான், நம்ம சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு சீப்பை தேடுவோம். பண்ணி தான் இருக்குது, சீப்பை காணோம். நானும் போயிட்டேன். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. எத்தனை இருக்குன்னு தெரியலையே, சுற்றி சுற்றி இத்தனை இருக்குது. சரி போவோம் கைஸ், நானும் வந்து போயிட்டுருக்கிறேன். ரூயின் போர்ட்டல் தானே அது? அங்கே பாருங்க கைஸ், அந்த ரூயின் போர்ட்டல் இருக்கிற மேலே அந்த கோல்டன் பிளாக் மட்டும் தெரியுது. சரி இருங்க, பட்டன் போவோம். என்ன அது? ஓகே, கோழி, நான் ஏதோ ஆடுன்னு நினச்சிட்டேன். ஓகே பட்டன் போவோம். இதுக்குள்ளே அயன் கிடைக்குமா? அயன் கிடைக்காது, அயன் நக்கட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். ஓகே போவோம். அயன் நக்கட் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓப்பன். ஓகே கைஸ், அயன் நக்கட் இருக்குது நான் நினச்ச மாதிரி. அப்புறம் வந்து 2 ஃப்ளிண்ட்டு, அப்புறம் இன்னொரு பிக்காக்ஸ், கோல்டன் பிக்காக்ஸ் இருக்குது. ஓகே, செஸ்ட்டையும் நம்ம எடுத்துப்போம். பட்டுன்னு அப்படியே மைண்ட் பண்ணி எடுத்துப்போம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அயன் நக்கட் இருக்குது. இதை வச்சு அயன் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து 3 லெதர் மட்டும் இருந்தால் போதும். நம்ம இந்த வீடியோலேயே வந்து ட்ராகன் மேலே சவாரி செஞ்சிடலாம். ஓகே, மேலே இருக்கிற கோல்டன் பிளாக்கை நம்மளால் எடுக்க முடியாது, ஏன்னா நம்மக்கிட்ட உட்டன் பிக்காக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸ் தான் இருக்குது. ஓகே கைஸ், ஏதாச்சும் ஒரு சீப் இல்லைன்னா ஏதாவது வில்லேஜ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு அப்படியே போடுறேன். ஓகே, வில்லேஜ் வந்து ஃபைனலி நைட் ஆயிடுச்சு. அப்போ தான் கிடச்சிச்சு. என்கிட்ட இதுவும் இல்லை, சாப்பாடு இல்லைனாலும் மெதுவாக வந்துட்டு இருந்தேன், எப்படியோ வந்துட்டேன். ஓகே இருங்க, கதவை சாத்திட்டு அப்படியே எந்திரா தம்பி டே. ஓகே, சேவ் பண்ணிப்போம். சேவ் மீன்ஸ் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிப்போம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு வாங்க வெளியே போவோம். இந்த வில்லேஜில் எங்கெங்கே செஸ்ட் இருக்கோ என்னென்னு ஒரு ஆளுக்கு பார்ப்போம். ஓகே, என்னடா எடுத்தோடனே என்னை ஃபைட் போட வைக்கிறாங்க. ஓகே இருங்க, போட்டுருவோம். நம்ம வில்லேஜே அடிக்கிறான்னா சும்மா இருக்க முடியுமா? என்னடா புஸ்ஸுங்க அட வெடிச்சிட்டான்டா. எப்படி சாவாமல் இருந்துன்னு தெரில, ஏன்னா என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆர்மர் எதுவுமே இல்லை. சரி அப்படியே சாவலை. ஓகே, இப்போ இந்த வில்லேஜில் வந்து எந்தெந்த வீட்டில் செஸ்ட் இருக்குது என்னன்னு தெரில. ஃபஸ்ட் இருங்க கீழே போவோம். இது வேறு ஏக்குமாக்கா இருக்குது, கீழே இருக்குது, மேலே இருக்குது, சைடில் இருக்குது வீடெல்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு இருங்க, இவன் வேறு மெதுவாக போயிட்டுருக்குறான். ஃபஸ்ட்டு இதாக இருங்க, இங்கே வீட்டை எடுத்து ப்ரெட்டு செஞ்சுக்கலாம் கைஸ். முடியல, மெதுவாக போகிறான், செத்துருவான் போல். அதனால் வந்து இப்போதைக்கு வீட்டை எடுத்து ஒரு பெட்டு கொஞ்சம் செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு தெம்பாக போவோம். ஓகே இருங்க, கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு அப்படியே எங்கே வைப்போம். எவனா இருக்கானா? ஏன்னா பொஸ்க்குன்னு க்ரீப்பரே வெடிச்சிடுச்சு. ஏன்னா காலையில் என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது, நைட்டு கூட போயிடலாம் போல். ஓகே இருங்க, டக்குன்னு ப்ரெட்டு செஞ்சுப்போம். BREAD ப்ரெட்டு வந்துடுச்சு. ஓகே, 3 செய்ய முடியும் போல். 3 செஞ்சாச்சு. இப்போதைக்கு சாப்பிட்றா தம்பி டே. ஓகே, சாப்பிட்றான். இப்போ நம்மளுக்கு வந்து அதே மாதிரி சேடில் வேணும். இங்கே பக்கத்தில் எங்கே ட்ராகன் இருக்குதுன்னு தெரில. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த வில்லேஜில் வந்து லீட் பண்ணி இங்கே போட்டுருணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்குது, சூப்பர். எமர்லண்ட் இருக்குது, நல்ல விஷயம். ட்ரேட் எதாவது பண்ணலாம். அதே மாதிரி ஒரு 2 ப்ரெட் இருக்குது, அப்புறம் 2 ஏதோ செடி இருக்குது, அப்புறம் இது இருக்குது, அந்த பை இருக்குது. ஓகே போயிடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இருங்க, சேடல்ஸு என்னென்ன தேவைன்ட்டு இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா நான் சொன்னது போயிட்டு நான் பாட்டுக்கு அப்புறம் பண்ணிகிட்ருக்க முடியாதுல்ல, அதனால் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஓகே, சேடல் போட்டாச்சு. ஓகே, நான் சொன்ன மாதிரியே தான் 3 லெதரு, ஒரு அயன் தேவை. அயன் நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே நகட்ஸாக இருக்குது, அதை அயனாக மாற்றிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ 3 லெதருக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இது மாடு இருக்கும், அந்த மாடை தான் போட்டு தரணும், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போதைக்கு வேறு இங்கே இருக்கிற நிறைய வீடு இருக்குது, ஆனால் அங்கங்கே இருக்கிறனால கொஞ்சம் போய் அங்கே இங்கேயும் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நானும் பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அதாவது கீழே வந்து நார்மலாக, மேலே வந்து ஸ்னோ வில்லேஜில் ஸ்னோ இடமா அப்படியே நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்க. ஓகே, இப்போதைக்கு மேலே வந்திருக்கேன். மேலே ஒரு 2 வீடு இருந்துச்சுன்னு, இந்த வீட்டில் எதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை கைஸ். நான் என்ன கைஸ் பண்ணுறது, இந்த வில்லேஜ்லேயே ஒரே ஒரு இடத்துல தான் செஸ்ட் இருந்துச்சு. ஓகே, இந்த வீடு நல்லா இருக்குது. ஓகே, இங்கே ஒரு இதை போட்டுருவோம், நம்ம இனிமேட்டு இங்கேயே இருந்துக்கலாம். ஒரு இது போடுறான். ஓகே போட்டாச்சு. ஓகே வாங்க போவோம். ஓகே, அடுத்த வீடு போய் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி கதை சாத்திடலாம். ஓகே, இப்போ வந்து போவோம். இங்கே ஒரு வீடு இருக்குது, பார்க்கலாம். தோறடா. ஓகே, இங்கேயும் இல்லை கைஸ். என்ன கைஸ், போங்க கைஸ், கடுப்பு தான் ஆகுது. ஒரே ஒரு செஸ்ட்டாக இருந்துச்சு, ஒரு மனசாட்சியே இல்லாமல் பண்ணுறாருங்க. ஒரு 2 செஸ்ட் இருந்துச்சுன்னா கூட ஒரு மனசு இதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அங்கே போனோம். ஓகே, அங்கே போயிடுவோம். ஓகே வந்தாச்சு. எங்கேயாச்சும் இருக்குதாடா தம்பி? ஐயோ ஒன்றுமே இல்லையே. ஸோ என்ன கைஸ் பண்ணுறது? இருங்க, அங்கே ட்ராகன் இருக்கிற இடம் தானே? ஓகே, பக்கத்துலேயே இருக்குது, நல்ல விஷயம். போவோம்.
ஓகே ட்ராகன் இருக்கிற இடமும் பக்கத்துலேயே இருக்குது. அப்படின்னா ஐ திங்க் இந்த வீடியோலேயே நான் பறந்துருவேன்னு நினைக்கிறேன் ட்ராகன் மேலே. ஓகே இருங்க, இவங்ககிட்ட வந்து நம்ம முதலே லீடு இருந்துச்சுல்ல, அந்த லீடு வாங்கிப்போம். லீடு வாங்கிட்டு இப்போ அங்கே இருக்கிற ட்ராகனை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைப்போம். ஓகே லீடு எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு அங்கே போவோம் ட்ராகன் இருக்கிற இடத்துக்கு. ஓகே பட்டுன்னு போவோம், பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ப்ளூ ட்ராகன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நல்லா தான் இருக்கும். ஓகே இங்கே இவனுங்க இருக்கானுங்க. ஓகே கைஸ், பரவாயில்ல பெருசாகவே இருக்குது. இப்போ இந்த ட்ராகனை வந்து நம்ம வில்லேஜுக்கு கொண்டு போகணும். இருங்க அதுக்கு முன்னாடி லீஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ பொறுமையாக வில்லேஜுக்கு வந்து நம்ம கொண்டு போனோம். ஓகே இருங்க பட்டுன்னு அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகே இங்கே செஸ்ட் இருக்கு. செஸ்ட் தானே பார்த்தேன். என்னடா வெறும் செஸ்ட் ஏன்டா வச்சுருக்கீங்க? எனக்கு புரியல. ஏதோ ஒன்று வச்சுருக்கலாம். சரி நம்மளை ஏமாற்றிட்டே இருக்காங்க. ஓகே பட்டுன்னு போவோம். அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு இதில் போட்டு கட்டி வச்சுருவோம். ஓகே போயிட்டே இருக்கும். அயன் குளம் இருக்கிறாப்புல. அயன் குளம் வணக்கம்ண்ணா. அயன் குளம் வந்து போட்டு அயன் எடுக்கலாம், பட்டு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அயன் குளம் வந்து பாவம், இந்த ஊரே நம்பி இருக்கிறாப்புல. ஓகே இருங்க லீஸ் பண்ணியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட ட்ராகன் ரெடி. ஆனால் சேடில் இல்லை. சேடிலுக்கு வந்து நம்ம இது தேவை. இருங்க இவங்க போட்டு தள்ளிட்டு லெதர் மட்டும்தான் கைஸ் தேவை. லெதர் எங்கேயாச்சும் போய் பார்க்கலாம். ஓகே நானும் சாயங்காலம் வரைக்கும் தேடி பார்த்தேன். ஒரே ஒரு மாடு தான் இங்கே இருந்துச்சு. ஓகே அதையும் போட்டு தள்ளியாச்சு. நைட் ஆயிடுச்சு. நைட் ஆனால் உங்களுக்கே தெரியும் பல பேர் வருவானுங்க. அதனால் டீசெண்டாக போய் தூங்கிடுவோம். ஓகே கைஸ், தூங்கி எழுந்திரிச்சு காலையிலே ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு வந்து பார்ப்போம் எங்கேயாச்சும் ஏதாச்சும் மாடு இருக்கான்ட்டு. இன்னொரு வழி இருக்குது, பட்டு அது சரி அது பார்த்தா நான் அதுதான் பண்ணுவேன். அதாவது பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் குதிரை இருந்துச்சுன்னா குதிரையை போட்டுத்தல்னாவும் நம்மளுக்கு லெதர் கிடைக்கும். பட்டு எனக்கு என்ன தெரியல, மாடை கூட போட்டுருவேன், ஆனால் குதிரையை போட்டுறது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு போவோம் இருங்க. மாடே கிடச்சிச்சின்னா பரவாயில்ல, நம்மளுக்கு இன்னும் 2 லெதர் தான் தேவைப்படுது. ஓகே கைஸ், எனக்கு வந்து வேறு வழி தெரியல. ஏன்னா இப்போதைக்கு நம்ம டக்குன்னு இந்த வீடியோலேயே நம்ம இது பண்ணணுக்காக வேறு வழி இல்லை. மன்னிச்சிட்றா குதிரை. ஐயோ ஓகே பறந்தெல்லாம் போகுது. ஓகே கொண்டுட்டேன். 1 லெதர் கிடச்சிருக்கு. எனக்கு இன்னொரு லெதர் வேணும். ஓகே கைஸ் 2 லெதர் 4 லெதரே கிடச்சிருச்சு. இப்போ தான் கைஸ் இருங்க பட்டுன்னு சேடில் செய்வோம். கெட்ரா வைடா, கீழே வைடா உள்ளே போடா. ஓகே கைஸ் சேடில் செய்வோம். ஏன் வரல? ஓ அயன் நான் அயனே நம்ம அயன் நகட்டை வந்து அயனாக மாற்றவே இல்லை. ஓகே அயன் நகட்டாக மாற்றிட்டோம். ஓகே இப்போ போவோம், சேடில் செய்வோம். சேடில் போடுவோம். SADDLE சேடில். ஓகே வந்துருச்சு, சூப்பர். இப்போ போய் நம்ம ஊரில் போய் பறப்போம் ட்ராகன் மேலே. ஓகே இருங்க நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு நம்ம ஊருக்கு ஓடி போவோம். ஃபைனலி கைஸ் இந்த வீடியோவோட டாஸ்க்கு வந்து நம்ம முடிக்க போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போவோம். ஓகே வாங்க சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இவன் வந்து உடம்பு மாட்டுறான் ஸ்பீடாக, அதனால். ஓகே கைஸ் வந்துட்டோம். ஓகே மவுண்ட்டு பண்ணுவோம். இருங்க சேடில் எடுத்து மவுண்ட்டு பண்ணுவோம். ஓகே மேலே ஏறிட்டு தானே சேடில் வைக்கணும். இருங்க சேடில் எடுத்துகிட்டு மேலே ஏறிட்டு இப்போ சேடில் வைப்போம். எல்லாம் மறந்துட்டேன் கைஸ், என்ன கைஸ் பண்ணுறது. ஓகே இருங்க பட்டுன்னு உள்ளே வைப்போம் சேடில். ஓகே கைஸ் சேடில் வச்சுட்டோம். ஓகே ட்ராகன் மேலே ட்ராகன் வச்சு நடந்து போயிட்டுருக்கிறேன். போடா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சார். இப்போ வந்து நம்ம பறக்கிறது மட்டும்தான். ஓகே அப்படியே போவோம். இருங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு இடத்துக்கு போய் பறப்போம். ஓகே கைஸ் இப்போ வந்து பறக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், இது மொபைல்னால சரியாக தெரில, ஆனால் பறந்தாலாம் தெரியும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் கைஸ், வேறு லெவலாக இது ஃபீலிங்கு. ஓகே பறப்போமா? ஓகே இப்போ பாருங்க சார் செதறுதுங்க. வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. ஆனால் லிட்ரலி வேறு லெவலாக இருக்குது. அப்படியே பறக்கிறோம் சார். இங்கே பாருங்க கைஸ், வேறு லெவலாக இருக்குது கைஸ். எப்படியோ நம்மளோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கை நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது கைஸ், அப்படியே ஜாலியாக இருக்குது. அடுத்தடுத்த பாட்டில் நம்ம என்னென்ன பண்ணுவோன்ட்டு பார்க்கணுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வேறு லெவல் கைஸ். அதுவும் இந்த ப்ளூ கலர் ட்ராகன் வேறு லெவலாக இருக்குது. ஓகே இருங்க கீழே இறங்கிடுவோம் போதும். ஓகே கைஸ் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளூ கலர் ட்ராகனை வந்து நம்மளோட பெட்டாக மாற்றிட்டோம்.
அடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ்.